அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே என்கவுண்டர் நடந்த இடத்தில் பையில் இருந்த பணம் சிதறி கிடக்கின்ற காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு போடலாம். நாமக்கல் மாவட்டத்தில் என்கவுண்டர் சம்பவம் நடந்த அந்த பகுதியில் பணப்பை சிதறி கிடக்கக்கூடிய, அதாவது பணம் அந்த பகுதியில் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடப்பதற்கு முன்பாக கேரளாவில் நடந்த இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் தமிழகம் வழியாக தப்பிச் செல்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்து நாமக்கல் மாவட்ட போலீசார் உஷார்படுத்தப்பட்ட நிலையில் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட போலீசாரும் உஷார்படுத்தப்பட்டு நாமக்கல் மாவட்ட போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கண்டெய்னரை மடக்கி பிடிக்கிறார்கள். பிறகு வெப்படை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். இதனால் சில வாகன ஓட்டிகளையும் தள்ளிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்ற பொழுது சன்னியாசிப்பட்டி என்ற இடத்தில் மடக்கி இந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அங்கிருந்து லாரியில் இருந்து இறங்கிய அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஜுமான் என்ற நபர் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார். காவல் ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார். அவர் முதலில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பிறகு பின்னால் மற்றொரு நபர் நீல நிற பை முழுவதும் இந்த பணம் இருக்கக்கூடிய நிலையில அந்த பணப்பையுடன் அந்த நபரும் தப்பி ஓடிவிட்டு உதவி ஆய்வாளர் ஒருவரையும் அப்பொழுது தாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த உதவி ஆய்வாளர் தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற போதுதான் எதிர் திசையில் நின்றிருந்த காவல் ஆய்வாளர் அவர் இந்த அசூர் என்ற இந்த நபர் தப்பிச் சென்ற இந்த கொள்ளையனை காலை நோக்கி இடதுகாலை நோக்கி சுட்டிருக்கிறார். இடதுகாலை நோக்கி சுடும் பொழுது அவர் சுருண்டு கீழே விழுந்ததுடன் இந்த பணப்பையை அங்கேயே போட்டிருக்கிறார். இந்த பணப்பை கிடக்கக்கூடிய இடத்தில் தான் தற்பொழுது போலீசார் ஆய்வு செய்து அந்த பணத்தை எல்லாம் மீட்டிருக்கிறார்கள். எல்லாம் 500 ரூபாய் நோட்டுகளாக இந்த பணப்பை முழுவதுமே இந்த நீல நிற பையில முழுவதுமாக 500 ரூபாய் நோட்டுகளாக இருந்திருக்கிறது. அந்த பகுதியிலே அவை சிதறி கிடக்கிறது. இவற்றையெல்லாம் கைப்பற்றி போலீசார் காவல் நிலையத்திலே வைத்திருக்கிறார்கள். கேரள மாநில போலீசார் தெரிவித்த தகவலின்படி திருச்சூர் அருகே 3 ஏடிஎம் மையங்களில் அடுத்தடுத்து அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் 3 ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் முதல் ஏடிஎம்மில் இருந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதற்காக கேஸ் வெல்டர் மிஷினை பயன்படுத்தி இவர்கள் அந்த ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. முதலில் 30 லட்சம் ரூபாய் கொண்ட அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து உடைத்து எடுத்திருக்கிறார்கள். பிறகு 25 லட்சம் ரூபாய் மற்றொரு ஏடிஎம் மையத்திலும், மூன்றாவதாக 10 லட்சம் ரூபாய் மற்றொரு ஏடிஎம் மையத்திலும் எடுத்துவிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெள்ளை நிற ஒரு கிரிட்டா வாகனத்திலே அந்த கும்பல் தப்பியது. பிறகு அங்கிருந்து கண்டெய்னர் லாரியில் தப்பி இருக்கிறார்கள். கண்டெய்னர் லாரியை திருச்சூரை கடந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் நிறுத்தி வைத்துவிட்டு அதற்கு பிறகு இந்த காரில் தப்பி வந்த கும்பல் கண்டெய்னருக்குள்ளே அந்த காரையும் பதுக்கி வைத்துக் கொண்டு இந்த நபர்களும் அங்கிருந்து தப்பி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கேரள மாநில போலீசார் செய்த அந்த கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இங்கு மேற்கு மண்டலத்தில் தமிழக காவல்துறை மேற்கு மண்டலத்தில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கண்டெய்னர் வரும்பொழுது போலீசாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அங்கிருந்து அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றதில் வெகு தூரம் அவர்களை துரத்தி சென்று காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது காவல்துறை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற பொழுதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்ததாக காவல்துறையினர் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டதில் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு மற்றொரு நபர் பணப்பையுடன் ஓடும் பொழுது காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதால் அவருடைய காலில் சுடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அசூர் என்ற நபர் தான் தற்பொழுது கோவை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அந்த நபர் தான் இந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓடியது என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த பகுதி என்பது இங்கிருந்து இந்த சங்ககிரி செல்லக்கூடிய சாலை, பள்ளிப்பாளையத்திலிருந்து சங்ககிரி செல்லக்கூடிய அந்த சாலை வெப்படை சங்ககிரி சாலையில வாகனம் சென்றிருக்கிறது. போலீசார் மடக்கி இருக்கிறார்கள். அங்கிருந்து இடதுபுறமாக இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த புதர் பகுதியில் இந்த வழியாக தப்பிச் செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். போலீசாரும் பின்னாலே துரத்தி சென்றிருக்கிறார்கள். அருகில் சென்ற காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிவிட்டு அசூர் தப்ப முயன்ற பொழுது தூரத்தில் எதிர் திசையில் ஓடி வந்த காவல் ஆய்வாளர் காலை நோக்கி சுட்டிருக்கிறார். அதை இடதுகாலை நோக்கி சுட்டிருக்கிறார். அப்பொழுது இந்த பணப்பை இங்கு சிதறி விழுந்து கிடந்திருக்கிறது. இந்த பணப்பையை தற்பொழுது மீட்டிருக்கக்கூடிய போலீசார் அவற்றை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள்.